பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற இல்லை இந்த மெசேஜை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களோட போராடுகிறார்களா, உங்களோடு யுத்தம் பண்ணுகிறார்களா? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, என்னால் இவங்களோட கூட யுத்தம் பண்ண எனக்கு பலன் இல்லையே அப்பா என்று சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். தேடுவீர்கள். இவர்கள் என்னோடு போராடினார்களே, அவர்கள் இங்கே தானே இருந்தாங்க, என்னோட யுத்தம் பண்ண வருவார்களே, நான் பேசினாலே எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்களே, அவர்கள் எங்கேன்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்களாம், ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்மோடு ஒருத்தர் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்றால் அந்த யுத்தம் என்னுடையதல்ல, அது நம்முடையதல்ல, அது கர்த்தருடைய யுத்தமாக மாறுகிறது. ஆமேன். அப்போ தேவன் அந்த யுத்தத்தை செய்கிறார். நமக்கு ஒருவேளை எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியலையே ஆண்டவரே, அவங்கள மாதிரிலாம் என்னால் சாமர்த்தியமாக எதுவும் செய்ய தெரியலையே, நான் கர்த்தரையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறது தவிர எனக்கு ஒரு வழியுமே தெரியலையப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். இன்னைக்கு எத்தனை கோலியாத்துக்கள் எழும்பினாலும், எத்தனை ரப்சாக்கேக்கள், எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் அவங்களுடைய முடிவெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடுவாய். அவர்கள் என்னோடு போராடினார்களே, ஒரு காலத்தில் என்னோடு யுத்தம் பண்ண வருவார்களே, ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை சொந்த குடும்பத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அவர்களை காணாமல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க கண்ணுக்கு முன்னால் தெரிய மாட்டாங்க, அவங்கள நீ பார்க்க மாட்டே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இன்னைக்கு ஒருவேளை அவங்க வலிமையோடு இருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு பராக்கிரமம் இருக்கலாம், பண பலத்தில் ஆட்கள் இருக்கிற பலத்தில் அவங்க நம்மளோட யுத்தம் பண்ணலாம், ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்து போகிற யாராவது இந்த ப்ரேயர் லைனில் இன்றைக்கி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற விதமாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நான் யார்கிட்ட போய் ஆண்டவரே இதை சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியம், என்னோட அவங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, எனக்கு அந்த வசதி இல்லையே ஆண்டவரே, எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியலையே, அவங்க எவ்வளோ சாமர்த்தியமாக எவ்வளோ புத்திசாலியாக செய்கிறாங்க, எனக்கு அது மாதிரியெல்லாம் ஒன்றுமே தெரியலையே ஆண்டவரே, நீங்கள் தான் அப்பா எனக்கு எல்லாம், என்னுடைய காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் நம்முடைய காரியங்கள், நம்முடைய வழக்குகளை அவர் வழக்காடுவார். நம்மளுக்கு விரோதமாய் வருகிறவர்களை குறித்து நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல, இந்த யுத்தம் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலப்பா, இது என்னுடைய இருதயத்தில் உள்ள சமாதானத்தை கெடுக்கிறது, அதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் என் சமாதானம் இல்லாமல் போகுது, எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையோடு ஜெபிக்கிற உங்களை ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நிச்சயமாக அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. அவர்களை தேடியும்
நீ காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், அவர்களை தேடியும் அதை காணாதிருப்பாய். இது மனிதர்களை சார்ந்த வசனம் மட்டுமல்ல. நம்ம போராட்டம் யுத்தம்னு சொல்லும் போது மனுஷர்களை குறித்து மாத்திரம் நம்ம நினைக்க வேண்டாம். சூழ்நிலைகள், சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் கூட நம்மளுக்கு போராட்டமாக இருக்குது, அப்படிதானே? அந்த காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில வியாதியின் கொடுமைகள் வழியாய் கடந்து போகிறீர்களா? அந்த வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். அந்த வியாதி இங்கே தானே இருந்துச்சு, இந்த டியூமர், இந்த கட்டி இங்கே தானே இருந்துச்சு, இந்த வலி இங்கே தானே இருந்துச்சு, இப்போ நான் காணுமே, அந்த வலியை காணுமேன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர்களுக்கு அற்புத சுகத்தை தேவன் கொடுக்க முடியும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை அல்ட்ராசவுண்டில் இல்லை எம்ஆர்ஐயில் இப்படியான ஒரு காரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அது நிமித்தமாய் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அதை தேடியும் காணாதிருப்பார். ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற கட்டியோ இல்லை இன்றைக்கி இருக்கிற ஏதோ ஒரு காரியம், ஒரு பழுது நம்முடைய இருதயத்திலேயோ இல்லை நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலோ இருக்கிறதை வைத்து டாக்டர்ஸ் இப்படியா உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களை பயமுறுத்தலாம். ஆனால் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்கப்பா தேடியும் காணாதிருப்பான்னு சொல்கிறீங்க, இது எப்படி வந்துச்சோ இந்த வியாதி அப்படியே அது போயிரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமாக கரங்களை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தமாக இது மாறட்டும்னு சொல்லி அந்த ரத்தத்தை அந்த எண்ணெயை, ஜெப எண்ணெயை நீங்கள் அப்படியே விசுவாசமாக போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அடுத்த தடவை ஸ்கேனுக்கு போகும்போது, அடுத்த தடவை எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது, அடுத்த தடவை டாக்டர்ஸ் விசிட்டுக்கு போகும்போது அதை தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படியே அது ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகும்படி கர்த்தரால் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிங்க. இந்த வசனத்தை ரேமா வார்த்தையாய் பிடித்து கொள்ளுங்க. அது இல்பொருளாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அது ஒன்றுமில்லாமல் போகும். கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது இல்பொருளாகும். அது ஒன்றுமில்லாமல் போகும். அது தேடி பார்த்தாலும் அது கிடைக்காது. ஆண்டவர் அப்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமேன். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், அற்புதங்களை இன்றைக்கும் இயேசு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார். நமக்கு வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? விசுவாசம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு விசுவாசமாக ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஏசாயா 41 வசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தியார். அதை நம்ம ஜெபிக்கலாமா?